வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொழுந்து வேப்பிலையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் இல்லையா, இதுதான் கொழுந்து வேப்பிலை. இந்த சீசனுக்கு வந்து இந்த கொழுந்து வேப்பிலை வந்து துளிர் விடும். இந்த கொழுந்து வேப்பிலையை வந்து நம்ம கொஞ்சமாக ஒரு இனுக்கே போதுமானதுங்க. இந்த ஒரு இனுக்கு மட்டுமே காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் உஷ்ணத்தை வந்து சரியாகும். இதுவே அதிகமாக சாப்பிட்டோம்னா உடல் உஷ்ணத்தை வந்து கலப்பி விட்டுரும். அதனால் வந்து அதிகம் சாப்பிட தேவையில்ல, ஒரு இனுக்கு மட்டும் சாப்பிட்டாவே போதுமுங்க. இதை சாப்பிட்றதுனால இன்னும் நம்ம மனித உடலுக்கு நல்லது இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்குங்க, ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கும். அது மட்டும் இல்லை, நீரிழிவு நோயின்னு சொல்லக்கூடிய டைப் 1 இருந்தாலும் சரி, டைப் 2 டயபெட்டிக்ஸ் இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்தும். அதேமாரி ஆரம்ப நிலையில் இருந்தால் குணமே படுத்துருங்க சர்க்கரை நோயை. அந்த அளவுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கொழுந்து வேப்பிலைக்கு மருத்துவ குணங்கள் அதிகம். காலையில் ஒரே ஒரு இனுக்கு, இந்த இனுக்கோ இல்லை இந்த இன்னைக்கோ ஒன்று பிரிச்சுக்கோங்க போதும். இதை மட்டும் ஒரு டெய்லிக்கு ஒன்று இந்த சீசனில் கிடைக்கும் பொழுது மட்டும் சாப்பிட்டா போதுங்க. நம்மளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், உடல் உஷ்ணம் வந்து குறையும். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா தேகம் வந்து நல்ல ஒரு பொலிவாக இருக்கும். மெயினான ஒரு விஷயம், சர்க்கரை நோயிலிருந்து நம்ம விடுபட முடியும் சரிங்களா. ஆரம்ப காலகட்டங்களில் இருந்தால் ரொம்ப அதிக முத்தி போயிருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. மருந்து மாத்திரைகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆரம்ப கட்டங்களில் இது சர்க்கரை இருக்குது அப்படின்வாங்க இல்லையா, அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு இன்னுக்கு போதுங்க, உடல் நல்லா சூப்பராக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். கண்டிப்பாக இதை பயன்படுத்தி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியிலிருந்து அதிகரிக்கலாம் சரிங்களா. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிக்கோ நம்புகிறேன், பாருங்கள்.